தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ அப். நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க வின் பண்ணுவாங்க. எஸ், நேத்தும் நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. யுஎஸ்ஏ விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸியா நம்ம நினைச்சிருப்போம் பாகிஸ்தான் வந்து யுஎஸ்ஏவை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இது அப்செட் அப்படின்னு சொல்றாங்க. வந்து யுஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை வந்து அப்செட் பண்ணிருச்சு. இது அப்செட்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அவங்க டாஸ் வின் பண்ணதுல இருந்து அவங்க பவுலிங் ஸ்குவாடாகவும் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். ஸ்லிப்ல ஒரு பெஸ்டான ஒரு கேச்சஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல வந்து இது வந்து டாமினேட்டிங் விக்டரின்னு தான் சொல்லாமே தெரிஞ்சு இது அப்செட் விக்டரின்லாம் சொல்ல முடியாது. பாகிஸ்தானை யுஎஸ்ஏ டாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா சொல்ல முடியும். நேற்று மேட்ச்ல சொல்ல போனா பாகிஸ்தான் இருந்தால் தான் யுஎஸ்ஏவை அப்செட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா யுஎஸ்ஏ வந்து அவ்வளோ கிளியர் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து அவங்களுடைய கேப்டன் வந்து சூப்பரா ஆடினார். மோனாக் பட்டேல், அதே மாதிரி ஆண்ட்ரிஸ் கோஸ், ஆரன் ஜோன்ஸ், இவங்க எல்லாருமே நல்லா பேட்டிங் ஆடினாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பவுலிங்லயும் அவங்க ரொம்ப சூப்பரா போட்டாங்க. அவங்களுடைய சூப்பர் ஓவர் வந்து நேத்ரவல்கர் அவர் எவ்வளவு நல்லா போட்டாருன்னு நம்ம பார்த்தோம். நேற்று நம்ம மேட்ச் வந்து இது வந்து அப்செட்லாம் சொல்லவே முடியாது. அவங்க பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது பாபர் ஆசம் வந்து ஒரு 44 ஆடி இருக்காரு, ஷாதப் கான் ஒரு 40, இஃப்திகர் அகமது ஒரு 18. அவங்க 160 ரன்ஸ் வந்து பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப லெத்தாஜிக்கா பவுலிங் போட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க கிளியரா பேட்டிங் ஆனாங்க. மோனாக் பட்டேல் வந்து ரொம்ப மிடில் ஆஃப் த பேட்ல என்னென்ன பாலை எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனாக் பட்டேல் மட்டும் இல்ல, ஓவரால் டீமாவே அவங்க சூப்பரா ஆடினாங்க. அந்த லாஸ்ட் ஓவர் கூட ஹாரிஸ் ராவ் வந்து மிஸ்டேக் பண்ண அவங்க யாருக்கார வந்து ஆட முடியாம ரொம்ப ஒரு 2-3 ஓவர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆமீர் வந்து யாருக்கார் போறாரு, அதே மாதிரி ஹாரிஸ் ராவ் வந்து ஒரு லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் போடும்போது யாருக்கார் மட்டுமே பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்தெந்த பால் அவங்க லூஸ் பால் போட்டாங்களோ அதை கிளியரா ஆடிட்டாங்க. எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டிங் டீம் வந்து ஆடுவாங்களோ என்னென்ன பால் எப்படி ஆடணும் அதே மாதிரி தான் நேற்று யுஎஸ்ஏ ஆடி அப்செட்லாம் இதை சொல்லவே முடியாது. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த அண்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேம் நேற்று இருந்தது. அதுல பார்த்தோன்னா மோனாக் பட்டேல் வந்து அவர் ஓப்பனிங் ஆடுறாரு, விக்கெட் கீப்பர் அவங்களுடைய கேப்டன் ரொம்ப சூப்பராக ஆடினாரு. அதே மாதிரி ஆண்ட்ரிஸ் கோஸ் அதே மாதிரி தான் ஒரு 35 ஆடிக்கார் 26 பால்ஸ்க்கு, ஆரன் ஜோன்ஸ் 26க்கு. அது எல்லாத்தையும் தாண்டி நிதிஷ்குமார் அந்த 14 பால் தான் 14 ரன், அவர் ரொம்ப அமைதியாக இருந்த டைம் வந்தாச்சு. லாஸ்ட் பால் பார்த்தா ஒரு லோ ஃபுல் டாஸ் அவருக்கு சிக்கிச்சு, அதை கிளியரா தூக்கி வெளியடிச்சு சூப்பர் ஓவர் கொண்டாரு. ஆனா அவங்க சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போகாம ஈஸி கன்வீன்சிங்கான விக்டரியாவே இதை மாத்திருக்கலாம் யுஎஸ்ஏ. நேற்று வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போக வேண்டிய தேவை கிடையாது. கொஞ்சம் மிடில் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டாங்களோ, ஒரு லாஸ்ட் ஓவர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஆடினாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதாவது அதுக்கப்புறம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யுவராஜ் சிங், நம்மளுடைய வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர், நல்ல பெஸ்ட் பிளேயர் யுவராஜ் சிங் சொல்லியிருந்தாரு, எதுக்கு வந்து ஃபாக்கர் ஜமன் வந்து எனக்கு, ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர், சூப்பர் ஓவர் அவர் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை டேக் ஆன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆங்கிள் டெலிவரியாவே வந்துட்டு இருக்கும். ஆனா அதுவே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும், ஏன் அவங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இர்ஃபான் பதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹிஸ்டரி கிரியேட்டட் பை யுஎஸ்ஏ கிரிக்கெட் பீட்டிங் பாகிஸ்தான். அதே மாதிரி வாட் அ ஸ்வாக் பிரில்லியன்ட் பேட்டிங் பை மோனாக் பட்டேல். அதே மாதிரி டிசிப்ளின் பவுலிங். ஏன்னா இர்ஃபான் பட்டேல் வந்து ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு நம்ம பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்பெல்லாம் போட்டுருக்காரு நம்ம டீம். டிசிப்ளின் பவுலிங் ஃப்ரம் யுஎஸ்ஏ, தே ஆர் ஆல் ஓவர் பாகிஸ்தான் ரைட் நவ். இப்போதைக்கு அவர் அந்த டைம் வரைக்கும் போட்டது, பவுலிங் டைம் வரைக்கும் போட்ட ட்வீட் இது. அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது நேற்று போட்ட நேத்ரவல்கர் வந்து இதே நம்மளுடைய அண்டர் 19 பிளேயர். அவர் அண்டர் 19 நமக்கு ஆடி இருக்காரு, மும்பையோட ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்காரு, உனட்கட், KL ராகுல் அவங்க கூட எல்லாம் அவர் கிரிக்கெட்டிங் ஆடி இருக்காரு. அவருடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறேன். அவர் நேத்ரவல்கர் வந்து இங்க இருந்து அவர் மாஸ்டர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்றதுக்காக தான் அவர் ஃபாரின் போறாரு, யுஎஸ்ஏ போறாரு. அங்க போய் அவர் ஒர்க்குக்காக தான் போறாரு, படிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டிங் ஆட ஸ்டார்ட் பண்ணி யுஎஸ்ஏக்காக இப்போ நேற்று ஒரு மேட்ச் வின்னிங் பவுலரா இருந்திருக்காரு. நேற்று சூப்பர் ஓவர் வந்து அவரோட ஃபீல்ட் செட், அவர் ஒரு அன்லைக்கி 4 போச்சு, எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன ஃபீல்ட் செட் பண்ணாங்களோ அந்த ஃபீல்ட் செட்டுக்கு அவர் பவுலிங் போட்டுட்டே இருந்தார். வைட் யாருக்கு தான் போட போறேன், இல்ல வைடா நான் வந்து நல்லா ஆஃப் சைட் தான் பவுல் பண்ண போறேன் நல்ல லென்த்ல, அதை கிளியரா நேற்று பண்ணிட்டு இருந்தாரு. இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வேர்ல்ட் கப்லயே, இந்த T20 வேர்ல்ட் கப்லயே 5 இந்தியன்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. மோனாக் பட்டேல், ஹர்மித் சிங், நிசர்க் பட்டேல், மிலிந்த் குமார், சௌரப் நேத்ரகர். இதுல வந்து மிலிந்த் குமார் வந்து டெல்லிக்காண்டி ரஞ்சி ஆடி இருக்காரு. சௌரப் நேத்ரவல்கர் வந்து அண்டர் 19 ஆடி இருக்காரு நம்ம சொன்ன மாதிரி. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது உன்முகுச்சந்த், அவர் இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட்ல இல்லை. பட் ஆனா உன்முகுச்சந்த் வந்து
யூஎஸ்ஏ போய் தான் ஆடுறாரு. அவரும் நம்மளுடைய அண்டர்-19 வின்னிங் வேர்ல்டு கப் டீமோட கேப்டனா இருந்திருக்காரு உன்முகுச்சந்த். அந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் அவர் நியூசிலாந்துல இருந்து போய் யூஎஸ்ஏக்கு ஆடுறாரு. அந்த யூஎஸ்ஏ டீமும் வந்து நிறைய கண்ட்ரில இருந்து மிக்ஸ் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானுக்கு இந்த மேட்சை லூஸ் பண்ணதுனால எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா June 9 சண்டே கம்மிங் சண்டே நடக்க போற மேட்சை கட்டாயமா வின் பண்ணி ஆகணும். அது இந்தியாவுக்கு எதிராக நடக்க போற மேட்சை வின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே அவங்க ஈஸியா கனடா ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. அவங்க அயர்லாந்து இந்தியா மேட்ச்ல யாராவது ஒருத்தரை வின் பண்ணா ஈஸியா குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்தியா ஆல்ரெடி ஒரு மேட்ச் அயர்லாண்டை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் இன்னும் 1 or 2 மேட்சஸ். இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்தியா இந்த பூல்ல இருக்கிற 4 டீமையுமே வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு தான் இவன் மிகப்பெரிய தலைவலியா இருக்க போகுது. இந்தியாவை வின் பண்ணி ஆகணும். இந்தியாவை வின் பண்ணாத பட்சத்துல அவங்க கனடாவையும் அயர்லாண்டையும் வின் பண்ணா கூட அவங்களுடைய சூப்பர் 8க்கு அவங்க குவாலிஃபை ஆக போறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். அதுவே வந்து யுஎஸ்ஏ வந்து அயர்லாந்து இந்தியா மேட்ச்ல இந்தியா கூட தோத்து அயர்லாண்டை வின் பண்ணாலே போதும். 2ல 1 மேட்ச் வின் பண்ணா கூட அவங்க 6 பாயிண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா பாகிஸ்தான் 2 மேட்சும் வர்ற கம்மிங் 3 மேட்சும் வின் பண்ணாதான் அவங்க 6 பாயிண்ட்ஸ் ஆக முடியும். ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்த மாதிரிலாம் பாகிஸ்தான் ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி ஆடுறாங்கன்னா இந்தியா கூட கம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. நேற்று நடந்தது கம்ப்ளீட் விக்டரி. யூஎஸ்ஏ வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் விக்டரின்னு சொல்லாமே தவிர்த்து இது அப்செட் கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கிளியரான கிரிக்கெட்டிங் ஆடி இருக்காங்க. நம்ம பார்த்திருக்கோம். எப்பவுமே நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.